எழுதிக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் சம்ம. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், சரியா? ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில், 6 நாட்களிலும் முடிப்பார் எனில், இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேவா? A can finish a job in 3 days, whereas B finish it in 6 days. The time taken to complete the job together is dash days. ஓகேவா? இதான் கொஸ்டின். ஓகேவா? நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்கம்மா. ஏங்கிறவரு ஒரு வேலையை ஒரு 3 நாள்ல செய்யறாரு, பிங்கிறவர் ஒரு வேலையை 6 நாள்ல செய்யறாரு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளா முடிப்பாங்க? இது கொஸ்டின். சோ உங்களுக்கு இதுல 2 மாடல் இருக்கு. 2 மாடலுமே நான் சொல்லி தந்துறேன். சரியா? மாடல் 1 அண்ட் மாடல் 2. 2 மாடலுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? parallel-ஆ பாத்துறலாம். ஓகேவா? சோ மாடல் 1 என்னன்னா, ஃபார்முலா எழுதிக்கோங்க. A cross B divided by A plus B. ஓகேவா? A cross B divided by A plus B. எப்ப மட்டும் இதை எழுதிக்கணும்? ஏங்கிறவரு ஒரு வேலையை செய்யறாரு, பிங்கிறவர் ஒரு வேலையை செய்யறாரு. அதாவது ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்திருந்தா நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க பாப்போம். ஏங்கிறது எத்தனை நாள்மா? 3. பிங்கிறது எத்தனை நாள்? 6. இல்லையா? A plus B எத்தனை வரும்? 3 6 கூட்டணும்னா எத்தனை வரும்? 9 வரும். இல்லையா? இதை நீங்க டைரக்டா டிவைட் பண்ணாலே என்ன வந்துரும்? உங்களோட ஆன்சர் வந்துரும். சோ 1 3 3 3 9 1 3 3 2 3 6. சோ ஆன்சர் எத்தனை நாள் வருமா? 2 days வரும். சரியா? ஆன்சர் 2 days வரும். இது நார்மல் மெத்தட். ஓகேவா? இதை நீங்க எழுதிக்கலாம். 2 பேர் வந்தா நீங்க இதை பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்ப மாடல் 2 நம்ம பாத்துருவோம். மாடல் 2 என்னன்னா, ஏயோட ஒர்க் எத்தனை கொடுத்திருக்காங்க? 3 days கொடுத்திருக்காங்க. பியோட ஒர்க் என்ன கொடுத்திருக்காங்க? 6 days கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஏயோட 1 day ஒர்க் எழுத போறோம். சோ 1 day ஒர்க்னா என்ன தெரியுமா? 1/3. அவ்வளவுதான். பியோட 1 day ஒர்க் பண்ண போறோம். பியோட 1 day ஒர்க்னா 6ல ஒரு பங்கு, அவ்வளவுதான். சரியா? சோ 1/6 போட்டுக்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? A plus B தேவை. இல்லையா? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கான நாள் தேவை. சோ அப்போ 1/3 plus 1/6 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆட் பண்ண தெரியாம 1 டிவைடட் பை 6 3 கூட்டினா 9ன்னு போடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி போடக்கூடாது. சரியா? ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு டினாமினேட்டர் இருக்கலாமா? இது சேமா இருக்கணும். டினாமினேட்டர் அதாவது தொகுதி, இல்லையா? பகுதி தொகுதின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு அந்த கீழே உள்ள டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். சேமா இருந்தா மட்டும் தான் நீங்க டைரக்டா ஆட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் சேமா வரணும்னா என்ன பண்ணணும்? எதால மல்டிப்ளை பண்ணலாம்? எதால மல்டிப்ளை பண்ணலாம்? இந்த 3 6ஆ மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? இல்லையா? ஓகே. இது ஆல்ரெடி 1ஆல தான் இருக்கும். 6 இருக்குது. சோ பிரச்சனை இல்ல. அப்போ கீழே என்னதான் மாறிடுச்சு? இப்போ என்னதான் மாறிடுச்சுமா? 6ஆ மாறிடுச்சு. மேல என்னெல்லாம் இருக்கு? 2 plus 1 இருக்கு. சோ 3 ஆகும். இல்லையா? சோ அப்போ 1 3s are 3, 2 3s are 6. சோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு?
A plus B யோட 1 day ஒர்க் என்ன கிடைச்சிருக்கு 1/2 கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ A plus B இப்படி எழுதிக்கோங்க. இத மாதிரி எழுதிட்டு A plus B யோட 1 day ஒர்க் என்ன கிடைச்சிருக்குமா 1/2 கிடைச்சிருக்கு. அப்ப A plus B யோட ஒர்க் என்னதாயிரும் இந்த 2 இங்க எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிடணும். இத அப்படியே எழுதிக்கோங்க. A யோட 1 day ஒர்க் 1/3, B யோட 1 day ஒர்க் 1/6. சோ எனக்கு A plus B யோட ஒர்க் வேணும். சோ 1/A 1/B கண்டுபிடிக்கிறோம். டைரக்டா ஆட் பண்ண முடியாது. கீழ உள்ள டினாமினேட்டர் நமக்கு சேமா வேணும். சேமா வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த 3 6ஆ மாத்துனா கீழ உள்ளது சேம் ஆகும். அப்ப 3 2ஆல பெருக்கும்போது மேல உள்ள 1ஐயும் 2ஆல பெருக்குறேன். இப்ப கீழ எனக்கு சேமா வந்துடுச்சு 6. மேல என்ன இருக்கு 2 1 இருக்கு. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வரும் 3 வரும். 3/6 3/6 டிவைட் பண்ணாமா 1/2 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி A plus B நான் அந்த இதுல ஃபில் பண்ண போறேன். சோ A plus B யோட 1 day ஒர்க் 1/2 கிடைச்சிச்சுன்னா அதோட டோட்டல் ஒர்க் என்னது இந்த இது எல்லாமே டோட்டல் ஒர்க்மா. இந்த இந்த எழுதியிருக்கேன் இல்லையா இதெல்லாமே டோட்டல் ஒர்க். ஓகேவா? இது வந்து 1 day ஒர்க். ஓகேவா? அப்ப A plus B யோட டோட்டல் ஒர்க் 2 வந்துடுச்சா? அவ்வளவுதான். ஓகேவா?